இப்போ நீங்க ரோட்ல ஒரு ஹைவேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அர்ஜென்ட்டா நீங்க ஒரு ரெஸ்ட் ரூமை பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு பெட்ரோல் பங்க்லயோ இல்லை ஒரு காஃபி ஷாப்லயோ நிப்பாட்டுவீங்க. அங்க ரெஸ்ட் ரூம் சுத்தமா இருந்தா அதை பயன்படுத்துவீங்க. ஒருவேளை அங்க டாய்லெட் சுத்தமா இல்லை, அசிங்கமா இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்த மாட்டீங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய டேபிள், நம்ம படிக்கக்கூடிய ஸ்டடி டேபிள், இதெல்லாம் எப்போதும் சுத்தமா இருக்கணும், ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? நம்ம வீட்டை நம்ம எப்போதும் சுத்தமாக வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். கூட்டி பெருக்கி தொடச்சி நீட்டாக வச்சுப்போம். ஆனால் என்னைக்காவது நாம் நம்முடைய மூளையை சுத்தமாக வச்சுக்கணும், மூளையில் உள்ள தேவையில்லாத கழிவுகளை நீக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் மூளை சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளவு உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும். உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் வாழ்க்கையும் உயர்வாக இருக்கும். பிரெயின் டெடாக்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? நம்ம மூளையை சுத்தப்படுத்துவது எப்படின்னு தெரியுமா? அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். மூளையை சுத்தப்படுத்துவது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட மூளையினுடைய எடை எவ்வளவுன்னு தெரியுமா? ஆண்களுக்கு மூளையினுடைய எடை தோராயமா 1400 கிராம் வரைக்கும் இருக்கும். பெண்களுக்கு 1300 கிராம் வரைக்கும் தான் இருக்கும். மூளையோட எடை ஆண்களுக்கு அதிகமாக இருக்கனால ஆண்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி அப்படின்னு நினைக்காதீங்க. அறிவுத்திறனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. ஆனால் நம்மளோட மூளை தோராயமாக 1400 கிராம் இருக்குல்ல, இதில் 75% தண்ணி மட்டும்தான் இருக்குது. நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கலை அப்படின்னாலே உங்களோட மூளை ஆட்டோமேட்டிக்காக சூடாயிரும். பிரெயின் டெம்பரேச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அது வழக்கத்தை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா மூளையில் டெத் செல்ஸ் ஜாஸ்தி ஆயிரும். அப்போது என்ன பண்ணணும்னா ரெகுலராக தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு மினிமம் 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிக்கணும். அப்படி தண்ணி குடித்தாலே உங்களோட மூளையினுடைய டெத் செல்ஸ் தானாகவே வெளியிடும், புது புது செல்கள் உருவாகும். உதாரணத்துக்கு இப்போ உங்களோட பைக்கு பயங்கர சேரும் சகதியுமாக அழுக்காக இருக்குது. அப்போது ஃபோர்ஸான ஒரு வாட்டர் பம்பை வச்சு தண்ணி அடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அழுக்கு வெளியேறிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் நிறைய தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாலே உங்கள் மூளையில் உள்ள கெட்ட செல்கள் தானாகவே வெளியேறிடும். அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க தாகம் எடுத்தால் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. அப்படிலாம் இல்லைங்க. சப்போஸ் நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாகமே எடுக்காது. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு இயல்பாகவே தாகம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். தண்ணீர் தாகம் எடுத்தாலும் எடுக்காவிட்டாலும் ரெகுலராக தண்ணி குடிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. தண்ணி குடித்தாதான் மூளை ஆக்டிவாகவே இருக்கும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபாஸ்டிங், அதாவது விரதம் இருக்கிறது. விரதம் இருந்தாலே உங்களோட மூளையினுடைய கெட்ட செல்கள் தானாக காணாமல் போயிடும். மூளையை ஆக்டிவாக வச்சுக்க இந்த வால்நட் சாப்பிடுங்க, ஒமேகா 3 சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் விட நீங்கள் சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு நாள் விரதம் இருந்தாலே மூளை ஆக்டிவாக இருக்கும். ஆட்டோஃபஜி அப்படின்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது செல்ஃப் கிளீனிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளோட மூளையே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட மூளையில் உள்ள கெட்ட செல்களை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். அப்போனா தான் அது நடக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப மேலும் மேலும் உணவுகளை வயிற்றில் போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையை தான் மூளை பார்த்துக்கிட்டே இருக்குமே தவிர்த்து இந்த மாதிரி கெட்ட செல்களை க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்காது. ஆட்டோஃபஜி நடக்கவே நடக்காது. சரி, அப்போ எப்படி விரதம் இருக்கிறது? வாரத்தில் ஒரு நாள் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம். இல்லை என்னால் அப்படி பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, ரொம்ப பசிக்கும் அப்படின்னா அப்போ காலையிலேயே நல்ல நல்ல மீல்ஸோ இல்லை நல்ல உணவுகளை எடுத்துக்கிட்டு மதியமும் இரவும் சாப்பிடாமல் விரதம் இருக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இல்லைங்க வாரம்லாம் என்னால் இதை பண்ண முடியாது, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நான் நல்லா சாப்பிடணும் அப்படின்னா அப்போ அட்லீஸ்ட் 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு வேலை மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் 2 வேலையை அவாய்ட் பண்ணிட்டு விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை வெறுமன பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்கள். நம்முடைய முன்னோர்கள் 2 வாரத்துக்கு ஒரு முறை விரதம் இருக்கிறத கட்டாயமாக வச்சுருந்தாங்க. நம்மளோட முன்னோர்கள் விரதம் இருக்கிறத தெய்வத்தோட சாமியோட இதனால தான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஒவ்வொரு பௌர்ணமிக்கு விரதம் இருப்பேன், நான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் விரதம் இருப்பேன்ப்பா. உனக்கு முருகன் பிடிக்குமா? அப்போது ஒவ்வொரு சஷ்டிக்கும் விரதம் வரு. உனக்கு பிள்ளையார் பிடிக்குமா? அப்போ ஒவ்வொரு சதுர்த்திக்கும் விரதம் வரு. உனக்கு சிவன் பிடிக்குமா? அப்போ பிரதோஷ விரதம் வரு. உனக்கு பெருமாள் பிடிக்குமா? அப்போ ஏகாதசி விரதம் வரு அப்படின்னு 2 வாரத்துக்கு ஒரு முறை விரதம் இருப்பதை பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. இதுதான் அவங்க ஆரோக்கியமா இருந்ததுக்கு மிக மிக முக்கிய காரணம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி அடிக்கடி விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் எப்போதுமே ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனால 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது விரதம் இருங்க. இல்லை அதுவும் கஷ்டம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 வாரத்துக்கு ஒரு முறையாவது விரதம் இருங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களோட மூளையும் சுறுசுறுப்பாக.
அடுத்த பாயிண்ட் டிஜிட்டல் ஃபாஸ்டிங். வாரத்துல ஒரு நாள் லேப்டாப், டிவி, கம்ப்யூட்டர், மொபைல் போன் அப்படின்னு எந்த ஒரு டிஜிட்டல் சாதனங்களையும் உபயோகிக்காமல் இருந்து பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க, பெரிய பெரிய கம்பெனில உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் இதை கடைபிடிக்கிறாங்க. வாரத்துல ஒரு நாள் எந்த டென்ஷனும் இல்லாம, முக்கியமா செல்போன் பார்க்காம, லேப்டாப் பார்க்காம, தனக்கு வந்திருக்கக்கூடிய மெயில்களை பார்க்காம, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்னு எதுவுமே பார்க்காம டிஜிட்டல் ஃபாஸ்டிங்ல இருக்காங்க. வெளியே போய் நண்பர்களோட விளையாடுங்க, இல்ல வீட்டில் உள்ளவங்களோட விளையாடுங்க, இல்ல ஒரு மலை மேல ட்ரெக்கிங் போங்க, இல்ல டிராவல் பண்ணுங்க, இல்ல ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, புத்தகம் படிங்க. நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இந்த டிஜிட்டல் ஃபாஸ்டிங்காவது கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இமீடியட்டா உங்களுக்கு இதற்கான ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். உங்க மூளை ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அடுத்த பாயிண்ட் மூவ் யுவர் பாடி. நீங்க ரெகுலரா ஸ்கிப்பிங், ரன்னிங் இல்ல டான்ஸ்னு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க மூளையோட ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அப்போ நியூ பிரெயின் செல்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா டெத் செல்ஸ் வெளியேற ஆரம்பிச்சிடும். பிரெயின் டிடாக்ஸில் முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுறது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மூளை துரிதமாக இயங்கும். உங்கள் மூளையினுடைய கெட்ட செல்கள் இறந்து வெளியேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் லாஃப் அண்ட் கனெக்ட். எவ்வளோக்கு எவ்வளோ சிரிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் மூளையும் ஆரோக்கியமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களோட பேசி சிரிங்க. டெய்லி நண்பர்களை பார்க்க முடியாவிட்டாலும் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி நண்பர்களோட பேசி சிரிக்கிறத வழக்கமாக வச்சுக்கோங்க. குடும்ப உறுப்பினர்களோடையும் ஜாலியாக பேசுங்க. எப்போதும் ஒரு மூஞ்சியை வச்சுக்காது. அடுத்த பாயிண்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சிகள். இதை பற்றி நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்கக்கூடிய நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணவும் செய்கிறாங்க. தொடர்ந்து மூச்சு பயிற்சிகளை பண்ணுறதால நிறைய பலன்கள் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நம்ம சேனல் வீடியோவை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இன்னமும் மூச்சு பயிற்சியை தொடர்ந்து பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ டெய்லி ஒரு 10 நிமிடங்களாவது டைம் எடுத்து பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு பீச்சில் உட்காந்துருக்கீங்க, உங்கள் செல்ஃபோன் கீழே விழுந்துருச்சு, உங்கள் செல்ஃபோன் ஃபுல்லாக மண்ணாக இருக்குது. அப்போ அந்த மண்ணை எப்படி க்ளீன் பண்ணுவீங்க? உஃப்னு ஒரு ஊதுனா மண்ணெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதே மாதிரி தான் உங்கள் மூளையில் டெட் செல்ஸ் இருக்கும்போது நீங்கள் பிரீத்திங் எக்ஸசைஸை சரியாக பண்ணீங்க அப்படின்னா அந்த இறந்த செல்கள் தானாக பறக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க. சரி, மூளையை சுத்தப்படுத்த நம்ம இதெல்லாம் பண்ணணும். அதே நேரத்தில் மூளை அழுக்காகாமல் இருக்க நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாது? ரெகுலரான ஸ்லீப் ரொட்டீன் இல்லாமல் இருந்தது அப்படின்னாலே மூளையில் டெட் செல்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனால் சரியான நேரத்துக்கு தூங்குங்க. அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ சுகர் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவாய்ட் பண்ணுங்க. அப்படியே சுகர் எடுத்துக்கிட்டாலும் கூட நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம், கருப்பட்டி இந்த மாதிரி சர்க்கரைகளை எடுத்துக்கோங்க. வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஆல்கஹால், ஸ்மோக்கிங், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், பேக்கேஜ்டு கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு நான் முதல்ல சொன்ன விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மூளை சுத்தமாக இருக்கும். உங்களோட மூளை சுத்தமாக இருந்தால் எண்ணங்கள் உயர்வாக இருக்கும். எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது உங்கள் இலக்குகளை இன்னும் சீக்கிரம் அடைய முடியும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம் உயர்வு. நடங்குமே வானம் அடங்காதே, குருதியில் உறுதியே சீரும் காற்றை போலவா, நீ தடைகள் உடைத்து வா, நீ படைகள் எடுத்து வா, நெஞ்சுள்ளே வெடிக்கும் காத்திருந்த எரிமலை வா, முன் மீது ஏறி வா.